நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலும் கூட தகப்பனே, உங்க பிரசனம் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி இயேசுவே. அப்பா, இந்த செய்தி நீங்க ஆசீர்வதித்து தாங்க இயேசப்பா. இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் இதன் வழியாய் பலனடையும்படியாய் அப்பா உங்க இரக்கத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் இன்றைய செய்தியாக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை நன்மை தீமையின் பலன் என்ற தலைப்பிலே நற்செய்தி அறிவிக்க இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீராக்கின் ஞானம் 11:14 பார்த்தோம் என்றால், நன்மை தீமை வாழ்வு சாவு வறுமை வளமை அனைத்தும் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று. அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோருக்கும் தெரியும், நாம் நல்லதை செய்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், தீமை செய்தால் ஆண்டவரின் கரத்தில் இருந்து தண்டனை பெற்றுக்கொள்கிறோம் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? அதிகமான வேளைகள் ஒரு 75% நம்ம எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் எதை எடுத்தாலும் தீமை தீமை என்பதை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதற்கு முதல் காரணம் தேவ பயம் இல்லை நம்மளிடத்திலே. இரண்டாவது கோபம், போராமை, பேராசைகள். இதன் வழியாகத்தான் நாம் தீமையை அதிகம் நம் வாழ்க்கையில் நுழைந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால், காயின் ஆபேல் காணிக்கை கொண்டு ஆண்டவருக்கு பலிபீடத்திலே காணிக்கை கொண்டு செல்கிறார்கள். காயின் தம்பியாகிய ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போது என்ன செய்யறாரு? அவர் பொறாமை நிமித்தம் அந்த கோபத்தினால தன் தம்பி அவர் என்ன செய்யறாரு? கொலை செய்கிறாரு. இப்போ நம்ம தொடக்க நூல் அதிகாரம் 4:7 ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லப்படுகிறது: நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயில் படுத்து இருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்தை செய்தால் அதற்குடைய தண்டனையை பெற்றுதான் ஆக வேண்டும். இன்று அநேகர் தன் குடும்பத்திலே உறவினர்கள் கொஞ்சம் முன்னேறி வந்துவிட்டால் நாம் என்ன செய்கிறோம்? பொறாமையின் நிமித்தம் ஒரு மந்திரவாதியை தேடி பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் உயர்ந்து விட்டான், அவன் என்னை விட எப்படி உயர்வாக வாழ்வது என்று சொல்லி நாம் மந்திரவாதியை தேடி அவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தீமையை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அந்த ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரர் என்ன செய்தார்? வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி தன்னுடைய மூத்த சகோதரிடம் போய் சொல்லுகிறார், எனக்கு எல்லா விசா எல்லாம் ரெடி ஆயிட்டு நான் வெளிநாடு போகிறேன் அப்படி என்று சொல்லி வழி அனுப்பிட்டு வரும்போது அந்த சகோதரர் தம்பிக்கு தெரியாது. ஆனா மூத்த சகோதரர் என்ன செய்கிறார்? இவன் என்னை விட எங்க உயர்வாக மாறி விடுவானோ என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக மந்திரங்களை செய்கிறார். பிறகு இந்த தம்பியானவன் வெளிநாட்டுக்கு போக முடியவில்லை. அநேக கஷ்டங்கள், அநேக அவமானங்கள் அவன் குடும்பத்தில் சந்திக்கிறார்கள். ஆனால் அந்த குடும்பம் கடவுளை அறிந்த குடும்பத்தில் இருந்ததுனால அவங்க ஆண்டவரை நம்பி, ஆண்டவருடைய வார்த்தை, இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு எதிரான குறி சொல்லுதல் எதுவும் இல்லை என்று சொன்ன வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபித்து அவர்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். அதே போல இன்று நீங்கள் இருக்கிறீர்களா? எங்கும் போகாதீர்கள், அவருடைய பாதத்திலே நீங்க அமர்ந்து ஜெபிங்கள், அப்பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆகையால் தான் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லப்படுகிறது. திருப்பாடல் 34:10, சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்து விட்டார்கள், பில்லி சுனியம் செய்து விட்டார்கள், நாம் இனி எப்படி இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதப்படியில் அமருங்கள். அந்த பாதம் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். தானியலே நமக்கு தெரியும். பிறகு என்ன செய்யறாங்க? சிங்க கெபிக்குள்ள கொண்டு போட போறாங்க. அப்போ அவர் சிங்க கெபிக்குள்ள கொண்டு போகும்போது அந்த சிங்கங்கள் அவரை சாப்பிடவில்லை. காரணம் ஏன்னா அவர் ஒரு நேர்மையான மனிதர், நல்ல மனிதர். அது மட்டுமல்ல, அவர் கடவுளுக்காக 3 வேளையும் கடவுளிடம் ஜெபிக்கிற ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதருக்கு அவர்கள் சிங்க கெபியில் போடும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? சிங்கங்களின் வாய்களை கட்டினார். அதே போல இன்று நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய கல்வாரி பாடுகளை தியானித்து நாம் ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமாக எந்த ஒரு மந்திரம் தந்திரம் இருந்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, புனித யோவான் எழுதிய 3ஆம் திருமுகம் அதிகாரம் 1:11 வாசித்து பார்த்தோம் என்றால், அன்பார்ந்தவரே, தீமையை பின்பற்ற வேண்டாம், நன்மையை பின்பற்றும். நன்மை செய்வோர் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், தீமை செய்வோர் கடவுளை கண்டதில்லை. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, பிறர் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கும் யாரும் கடவுளை ஒருபோதும் காண முடியாது.
நன்மை செய்பவர்கள் எல்லாரும் கடவுளிடமிருந்தே பிறந்தார்கள். நன்மை செய்பவர்களுக்கு ஆவியின் கனிகளால் நிறைந்திருக்கிறார்கள். அன்பு, சமாதானம், பொறுமை ஆவியின் கனிகளால் நிறைந்து அவர்கள் வாழும்போது, அவர்கள் ஆண்டவருடைய அன்பினால் நிலைத்திருக்கும் போது அவர்கள் யாருக்கும் தீமை செய்ய முடியாது. ஆண்டவருடைய வசனம் சொல்றோம், ஆண்டவருடைய அன்பை சுவைத்திருந்ததனால், ஆண்டவருடைய அன்பை நாம் சுவைத்து இருக்கும் போது நம்மளுடைய நாவில வஞ்சகம் இருக்காது, பேராசைகள் இருக்காது, நம்ம யாரையும் புறங்கூற முடியாது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்திருக்கும் போதுதான் நம் யாருக்கும் நன்மைகளை செய்ய முடியும். எப்படி இந்த பொறாமைனால காயின் தன் சகோதரனை கொன்று போட்டான். அது என்ன காரணம்னா, அவனுடைய காணிக்கை முதன்மையானதா இல்ல. ஆண்டவர் ஆபேலின் காணிக்கை முதன்மையா இருந்ததுனால ஆண்டவர் அந்த காணிக்கையை உற்று நோக்குகிறார். ஆகையால் இவன் பொறாமை நிமித்தம் தன் சகோதரை கொன்று போடுகிறான். ஆண்டவர் நம்மிடம் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பது ஒரு முதன்மையான காரியத்தை நம் ஆண்டவருக்கு முதன்மையாய் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மில் பிரியப்படுகிறார். அவர் நம்மளுடைய எல்லா ஜெப நேரமாக இருக்கட்டும், இல்ல குடும்பத்துல எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும், நம்ம ஆண்டவரை முன்வைத்து அவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கும் போது நம்முடைய ஆண்டவர் நம்மில் பிரியப்படுகிறார். பிரியமானவர்களே, நன்மை என்பது தேவனுக்கு பிரியமானது. இரக்கச் செயல்கள், அறச்செயல்களை நாம் செய்தால் ஆண்டவர் அதில் நம்மில் பிரியப்படுகிறார். தீமையானது பாவத்தின் விளைவு. பாவங்களை செய்வது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நாம் பாவங்களை ஒவ்வொரு நேரம் செய்யும் போது நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டு இருக்கிறோம். நன்மை செய்யும் போது முதலில் பார்த்தோம், சிறக்கின் உள்ள நன்மை, தீமை, வாழ்வு, சாவு, வளமை, வறுமை, இவை அனைத்து ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்று. நம்ம நல்லது செய்யும் போது நம்மளுக்கு ஆண்டவர் பரலோகத்தை திறந்து வைக்கிறார். நாம் தீயதை செய்யும் போது அந்த எரி நரகமாகிய அதில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த அளவையால் அளப்பியோ அந்த அளவையால் தான் உனக்கு அளக்கப்படும். நீ எந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால நம்ம பாவத்தை வெறுக்கணும், பாவத்தை செய்யக்கூடாது. யாருக்கும் நீங்க இப்படிப்பட்ட பாவங்களை செய்திருந்தா, யாருக்கு விரோதமாக மந்திரங்களை செய்திருந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஓடி வாருங்கள், அவர் உங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்களை நான் ஆழ்கடலிலே தூக்கி எறிந்து விட்டேன் என்று சொல்லி. ஆண்டவர் பேரன்பு மிக்கவர். ஆகையால் மனம் வருந்தி இந்த நாட்களில நம்ம மனம் வருந்துவோம், நான் யாருக்காவது பாவம் செய்துட்டேனா, யாருக்காவது நான் தீமையை செய்து விட்டேனா, என்னால நிறைய பேர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களா, ஆனா என்னை மன்னிங்க இயேசுவே என்று சொல்லி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார், மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். ஜெபம். அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இதோ ஆண்டவரை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா மனமாறக்கூடிய கிருபைகளை செய்யுங்க இயேசுவே. இயேசுவே, எப்படி ஊதாரி மைந்தன் தகப்பனே தன் தந்தையிடம் இருந்த சொத்துக்களை வாங்கி கொண்டு ஆண்டவரை இந்த உலக கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்த போது தகப்பனே, இதோ என் தந்தையிடம் நான் திரும்பி போவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த உலகத்தில் பாவத்திலே மரித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு குற்றங்களை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் தகப்பனே, அவர்களை அப்பா உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, இவர்கள் ஒவ்வொருவரும் மனமாற செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எப்படி ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தானோ, என் தந்தையின் வீட்டிற்கு நான் போவேன் என்று சொன்னானோ தகப்பனே, அதே போல ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பக்கூடிய கிருபை, உம்மை நோக்கி வரக்கூடிய கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.